அடுத்தது கடகராசி சார். அதாவது நல்லவங்கள கடவுள் சோதிப்பாரு, ஆனா கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்க. இல்லையா? ஆனா அந்த கடகராசிக்கு மட்டும் சோதனை வந்துகிட்டே இருக்கு. சோதிச்சுக்கிட்டே இருக்காரே, என்னைக்கு தான் பிரம்மன் கையை பிடிச்சு தூக்கி விடுவாரு? சொல்லுங்க சார். நிச்சயமாக. கடகம் என்பது அன்புக்கு அடிமை, மிரட்டலுக்கு எரிமலை இவங்க. இந்த ராசி காலபுருஷனுக்கு 4ஆம் வீடுங்க. இந்த ராசி பிரம்மன் நல்லது நிறைய எழுதியிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கடகராசிக்காரங்க ஒன்ஸ் சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் ஆயிலை நட்சத்திரம்லாம் வந்துட்டா அடிமைப்படுத்துன்னு சொல்லுவோம். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுங்களா? இடம், வீடு, வண்டி, வாகனம் எப்பேற்பட்டாவது வாங்கிருங்க. முதல்ல இந்த ராசியோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? இந்த ராசியோட இறை வழிபாடு, இறைவன் சம்பந்தப்பட்ட இந்த ராசிக்கு ஒரு யூனிக்கான கேரக்டர் இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சு இந்த ஜோதிடர் யுகம் சேனலை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக நாங்கள் இன்னும் என்ன பண்ணலாம், இந்த ராசி பலன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்கு நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். அப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை உங்களுக்காக பிரம்மன் எழுதிய விதி அப்படின்றது என்ன புதுசாக இருக்கா? செம்மையாக இருக்குங்க. இந்த பிரம்மன் எழுதிய விதி 12 ராசிக்கும் இருக்கான். அப்படி என்ன அந்த பிரம்மன் நம்ம 12 ராசிக்கும் என்னதான் சொல்லியிருப்பாரு அப்படிங்கிறத நம்ம ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் அவர்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவர் சாதாரண ஆள் இல்லைங்க. அவர் ஜோதிடம், பிரசன்னம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அழகான உங்கள் ராசிக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஒரு ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணி கொடுப்பாரு. சரி, கார் வாங்கிட்டேங்க, இந்த காருக்கு ஒரு லக்கி நம்பர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லக்கியான கார் நம்பரையும் உங்களுக்கு கொடுத்துருவாரு. ஸோ இப்போ என்னென்ன பண்ணுறாரு பாருங்க. அவர் ஜோதிடம் பார்க்குறாரு, வாஸ்து பார்க்குறாரு, நியூமராலஜி பார்க்குறாரு, அது இல்லாமல் இந்த வாழ்வியல் பரிகாரம் பார்க்குறாரு. உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாத்தையும் கரைச்சி குடித்து உங்களுக்கான ஒரு ராசி, உங்களுக்கான ஒரு நம்பர் எல்லாமே அவ்வளோ அழகாக கொடுத்து நிறைய பேருக்கு நிறைய லக்கு கிடச்சி அவ்வளோ ரசிகர்களை சம்பாரித்து வச்சுருக்காரு நம்ம விஜயகுமார் அவர்களை. அவரை நம்ம ஒரு அருமையான ஒரு பதிவில் தான் நம்ம சந்திக்கிறோம். அதான் பிரம்மன் எழுதிய விதி. பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கும்னு அவர்கிட்ட கேட்போமா? வாங்க அவரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம். அதாவது ஜெகஜோதியாக உட்காந்துருக்கீங்க, அருமையாக நிறைய விஷயங்களை கரைச்சி குடிச்சு இத்தனை விஷயங்களையும் பண்ணி நிறைய ரசிகர்களை சம்பாரிச்சு வச்சுருக்கீங்க. எப்படி இதெல்லாம் சொல்லுங்கள்? எல்லாம் இறைவன் செயல் தான் சொல்லணும். ஜோதிடத்தில் இருக்கிற ஆர்வம். முதல்ல இந்த பிரம்மன் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்க, அதை பேசிடுவோம். முதல்ல பிரம்மன் இறைவன் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமாக ராசி அம்சத்தை கொடுத்துருக்கார். ஒவ்வொரு ராசியும் தன் வாழ்க்கையில் இதெல்லாம் பிறப்பு முதல் இறப்பு வரை சந்திக்கக்கூடிய நற்பலன்கள், கர்ம வினை பயன்கள் அனைத்தையும் ஒரு சில விஷயம் இருக்குது. அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எப்படி மாறி தொழில், மனைவி எப்படி வரும், திருமணத்துக்கு முன் வளர்ச்சியா, திருமணத்துக்கு பின் வளர்ச்சியா, வேலையில் வளர்ச்சி அதிகமாக, இது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டதா, இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் பிரித்து கொடுத்துருக்கார். இப்போ ஒவ்வொரு ராசியும் அதுபடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போகும் பொழுது என்ன ஆயிரும்னா எளிமையாக பயன்படுத்தக்கூடிய அம்சம் வந்துடும். பிறப்பிலிருந்து ஒரு 70 வயது வரைக்கும் இருக்கிற அனைவருக்கும் இது நடந்தே தீரும். இது நட்சத்திர அடிப்படையில், ராசி அடிப்படையிலே வேலை செய்யுங்க. அப்போ அது கூட ஜாதகத்தை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது 100க்கு 100%. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்கும்போது 50% விஷயம் இப்போயே தெரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம வாழ்க்கையில் 50% நாலேஜோட இன்றைக்கி பார்க்குறவங்க, இப்போ நம்ம பேச போகிற வீடியோவில் ஒரு 60-65 வயசு இருக்கிறவங்க இந்த ராசிக்கு ஆமாம் எனக்கு எல்லாமே நடந்திருக்கேன்னு சொல்ல போகிறாங்க. உங்களுக்கு உண்டான இறைவன் யார், உங்களுக்கு உண்டான வழிவகை எல்லாத்தையும் தெளிவாக பிரம்ம நம்ம என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். இப்போ நான் என்ன தெரியுமா, அவங்க சார்பாக தான் உங்களை கேள்வி கேட்க போகிறேன். அவங்க மனசில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நான் கேள்வியாக உங்களை கேட்க போகிறேன் இந்த பிரம்மன் எழுதிய விதியில். அடுத்தது கடகராசி சார். அதாவது நல்லவங்கள கடவுள் சோதிப்பாரு, ஆனால் கைவிட மாட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனால் அந்த கடகராசிக்கு மட்டும் சோதனை வந்துகிட்டே இருக்கு. சோதிச்சுக்கிட்டே இருக்காரு, என்னைக்கு தான் பிரம்மன் கையை பிடிச்சி தூக்கி விடுவாரு? நிச்சயமாக. கடகம் என்பது அன்புக்கு அடிமை, மிரட்டலுக்கு எரிமலை இவங்க. இந்த ராசி காலபுருஷனுக்கு 4ஆம் வீடுங்க.
இந்த ராசி பிரம்மன் நல்லது நிறைய எழுதியிருக்கு, அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நல்ல விஷயம் என்ன, பாசமானவர்கள், நேசமானவர்கள், நல்லவனுக்கு நல்லவன், வல்லவனுக்கு வல்லவன், எதிரிக்கு எதிரி தான் இந்த ராசி. அப்போ இந்த பார்த்துக்கலாம். ஓ ஆமாம் ஆமாம், நிச்சயமாக. அதாவது ஏன்னா இந்த ராசியோட பொது தன்மையே அதுதான். தன்னை நம்பி வந்தவங்களை காப்பாற்றும், அன்புக்கு அடிமையாக இருக்கும் இந்த ராசியோடது. அதாவது புரியிற மாதிரி சொன்னால், சாஃப்ட் ஹார்ட் பட் ஹார்ட் ஷெல், அது மேலோட்டமாக இருக்கும். முதல்ல இந்த ராசி பார்த்திங்கன்னா உணவு பிரியருங்க. அதாவது உணவு சம்மந்தப்பட்டதில் இந்த ராசிக்கு யுனிக்கான விஷயம் பிடிக்கணும். காஃபியோ டீயோ எதாக இருந்தாலும் அவ்வளோ பர்ஃபெக்டாக எதிர்பார்ப்பாங்க. ரசித்து ருசித்து பிறப்பால் உணவை ரசித்து, அதே மாதிரி சமைக்க தெரிஞ்சவங்க இவங்க தான். இவங்க கைப்பக்குவம், இந்த கடகராசிக்காரங்க ஒன்ஸ் சமைச்சு மற்றவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அதுவும் ஆயிலை நட்சத்திரம்லாம் வந்துட்டா அடிமைப்படுத்துன்னு சொல்லுவோம். இந்த ராசிக்காரங்க ஒரு ஹோட்டலையோ ஒரு ஃபுட்டு ரெக்கமெண்ட் பண்ணால் தைரியமாக போகலாம். அந்த மாதிரி இதான் அவங்களோட ஃபஸ்ட்டு குணாதிசயம். இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா கமெண்டிங் பவர் இருக்கும், ஆனால் சைலண்ட்டாக இருப்பாங்க. 2ஆம் இடம் சூரியனுங்க, அமைதியாக இருந்துகிட்டே காரியத்தை சாதிக்க வல்லது தான். கமெண்டிங் பவர்னால் அப்படி இருக்கும். அதாவது இது சாணக்கியத்தனம். இந்த ராசி நேரடியாக போய் எதிர்த்து சண்டையெல்லாம் போடாது. சத்திரனா சாணக்கியனானா சத்திரிய குணம் கொண்ட சாணக்கியன்தான் இந்த கடகம். பொறுமையாக ஜெயிக்கும். இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பாயிண்ட் தெரியுங்களா, இடம், வீடு, வண்டி, வாகனம் எப்பேற்பட்டாவது வாங்கிருங்க. சின்ன சின்ன ரேட்டுக்கு வந்தால் வாங்கி போட வேண்டிய ராசி இந்த கடகம். பிரம்மன் என்ன சொல்கிறாரு, உனக்கு எதுப்பா லாபம்னா, இடம், வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கி வச்சுக்க, உன் தாயார் மூலம் இதாக இருக்கும், உனக்கு பூர்வீக ஊரில் ஒரு கௌரவம் உண்டு அப்படின்னு இயற்கையாக சொல்கிறார். அப்போ இந்த ராசி எப்பவுமே தான் வாங்குகிற வண்டி வாகனங்கள் இந்த ராசிக்கு ரொம்ப, இந்த வண்டி வாகனத்தை ரொம்ப பிரியப்படும், அவ்வளோ இதாக இருக்கும். நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன், சின்ன சின்ன அந்த ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன சின்ன இடமெல்லாம் வாங்கிப்பாங்க. ரொம்ப வயதானவங்களில் பேசும்போது தெரிஞ்சது என்னென்னா, நான் அந்த காலத்தில் சார் நான் ஒரு 15,000க்கு வாங்கினேன், 10,000க்கு வாங்கினேங்கிறாங்க. இன்றைக்கி கேட்டால் அது பல கோடி. அப்போ அந்த மாதிரி வாங்கக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு அறிவு எப்பவுமே, அறிவு இந்த ராசிக்கு எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நாலேஜபிள் ராசி, மக்களை வசீகரிக்கக்கூடிய தன்மையும் உண்டு. ஆனால் இந்த ராசிக்கு எதிரிகள் ஜாஸ்தி. ஏன்னா இவங்க டபுள் ப்ரமோஷன் ஜாதகம். இந்த கடகராசிங்கிறது தன் வாழ்க்கையில் வேக வேகமாக வளர திறமை படைத்த ராசி. எதிரிகளும் அதே மாதிரி வளருவாங்க. நீங்கள் நல்லது பண்ணாலும் குறை சொல்லுவாங்க, கெட்டது பண்ணாலும் குறை சொல்லுவாங்க. சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கும். முதல்ல இந்த ராசி நம்ப மாட்டாங்க, நீயாம்பாங்க. நம்ப மாட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் இந்த ராசியை பண்ணுவாங்க. முதல்ல இந்த ராசியோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா, இந்த ராசியோட இறை வழிபாடு, இறைவன் சம்மந்தப்பட்ட இந்த ராசிக்கு ஒரு யூனிக்கான கேரக்டர் இருக்கும். எல்லா கடவுளும் கும்பிடுவாங்க, எல்லோரும் இதும்பாங்க. இந்த கடவுள், ஏன்னா இங்கே தான் குரு உச்சம் பெறும். அப்போ நாலேஜ் தான் வெல்த். இப்போ இவங்களுக்கு கடவுள் எல்லாமே இவங்களுக்கு இறைவனோட கனெக்ட் ஆகக்கூடிய அம்சம் உண்டு. இந்த ராசிக்கு ஒரு சின்ன ஒரு மனசஞ்சலம் வந்துருச்சா ஒன்றுமே இல்லை, சிம்பிளான பரிகாரம் தெரியுங்களா, நீர் பாங்கான இடத்துக்கு, இப்போ சென்னைனா பீச் பக்கம் போய் ஒரு 1/2 மணி நேரம், இல்லை ஒரு டேமு, ஒரு வாட்டர் ஃபால்ஸு, இல்லை இந்த மழை வரும் நேரம், அந்த மியூசிக்கில் இந்த கடல் அலை, இந்த மாதிரி ஒரு திரவம் சம்மந்தப்பட்ட ஒரு மியூசிக்கில் கேட்டுக்கிட்டு வர வர இந்த ராசிக்கு மைண்டில் ஒரு கிளாரிட்டி வந்துடும். இந்த ராசி எப்போல்லாம் கன்ஃபியூஸ் ஆகுதான் 2 டைம் குளிக்க சொல்லுவேன். இந்த வாழ்வியல் பரிகாரமே, மாலை நேரம் ஒரு டைம் குளிச்சுட்டு முடிவெடுங்க. சாப்பிட்டுட்டு பசியோடவும் குளிக்காமையும் இந்த ராசி முடிவெடுத்தால் தவறாக எடுத்துரும். பசி குளிச்சுட்டு எடுக்கலாம். இந்த ராசியை சுச்சம ரகசியமே தான். இந்த ராசிக்கு ஒன்று மட்டும் என்னென்னா, மிஸ்கரேஜ், குழந்தைகள் சம்மந்தப்பட்டதில் மிஸ்கரேஜை சந்தித்த ராசி இந்த ராசிங்க. நான் 5ஆம் அதிபதியை 10ஆம் அதிபதி சில மிஸ்கரேஜ் நடந்திருக்கும், குழந்தைகள் இருக்குது சார். அந்த மாதிரி ஒரு சில பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த ராசி என்ன பண்ணுவோம்னா, குழந்தை பெயரோ குலதெய்வ பெயரிலோ பிஸ்னஸ் பண்ணாங்க ஜெயிச்சிடலாம். சார் காம்படிஷன் அதிகமாக இருக்குது, நான் என்ன சார் பண்ணலாம். பிரம்மாவோட விதி என்னென்னா 5-10 தொடர்பு. 10னா தொழில், நீ செய்கின்ற தொழிலில் உன் குழந்தை பெயரை பாரு, இல்லை உன் குலதெய்வத்தை பெயர் பாரு. நிறைய பேர் குலதெய்வ பெயரை வச்சுருப்பாங்க, நிறைய கடகராசி முருகன் பெயரில் வச்சுருப்பாங்க. அப்போ என்னென்னா இவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்புகள் வருகிற அம்சம் உண்டு. ஆனால் திருமணத்தில் பல குழப்படி நடந்து திருமணம் நடக்கிற அந்த ராசி தாங்க. கடகராசி கேட்டால் ஒரு ஸ்டோரி திருமணம் அப்படின்னு கேட்டால் ஒரு கதை வச்சுருப்பாங்க அடடடன்னு. ஏன்னா 7ஆம் இடமே 8ஆம் அதிபதியாக இருப்பதால் ஒரு சில சொந்த பந்தங்கள் ஓகே சொல்லும், ஒரு சில சொந்த பந்தங்கள் இல்லைன்றோம்.
மாப்பிள்ளை வீட்டில் எல்லாம் ஓகேன்னா பொண்ணு வீட்டில் இல்லைன்றுவாங்க, பொண்ணு வீட்டில் எல்லாம் ஓகேன்னா மாப்பிள்ளை வீட்டில் குழப்பிடுவாங்க. குழப்படி நடந்து பின்னாடி திருமணம் நடக்கும். ஆனால் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தன் வருகின்ற கலஸ்திரம் வருமானம் உள்ள கலஸ்திரமாக வருகிற அம்சம் உண்டு. மிகப்பெரிய யோகம் படைத்த அம்சமாக இருக்குது. இப்போ இருக்கிற காலகட்டத்தை வச்சுட்டு சார் இந்த கண்வலி பல்வலி இதெல்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. பட் ஆனால் பிரம்மா என்ன சொல்லியிருக்காரு, ஆரோக்கிய ரீதியாக இயற்கையாக இந்த ராசி மிகப்பெரிய யோகம் உண்டு. இந்த ராசிக்கு கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டதில் கவனித்திருக்க வேண்டிய ராசி. கொலஸ்ட்ரால் ஃபுட் ஹேபிட் ஃபுட்டியாக இருப்பாங்க. ஒரு சில உணவுகளை தவிர்ப்பது, இரவு நேர உணவு கட்டுப்பாடு உள்ள கடகம், கரெக்டான ஃபுட்டு மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ண இந்த ராசி எல்லாத்தையும் ஜெயிச்சிரும். இப்போ கடகராசியில் நிறைய பேர் ஜெயிச்சவங்களை கேட்டிங்கனாலே 2 விஷயம் சொல்லுவாங்க. ஃபுட் ஹேபிட் சொல்லுவாங்க, டைம் பர்ஃபெக்ஷன். சந்திரன்னா நேரம்னு அர்த்தங்க. கடகராசி நேரத்தை 10 மணிக்கு வரனா 10 மணிக்கு, 8 மணிக்கு வரனா நேரத்தை கடைபிடித்த கடகம் ஜெயிச்சது. சூட்சம ரகசியம், பிரம்மனோட சூட்சமே தான். இதை தவற விட்டவர்கள் தான் மாட்டிக்கிறாங்க. அப்போ இந்த ராசி இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ராசிக்கு பார்ட்னர்ஷிப் எப்போவுமே பார்ட்னர்ஷிப்பில் சின்ன ஒரு வருத்தம் வந்தே தீரும். இந்த கடகத்துக்கு விதி. தாயா பிள்ளையா பழகணும், பிரச்சனை வந்துடும். கணவன் மனைவியில் சின்ன சண்டை வரும், திருப்பி மீண்டு வரணும். அப்போ இந்த கணவன் மனைவி அந்த ரிலேஷன்ஸ் சின்ன ஒரு வருத்தம் சந்தித்து அது மீண்டு வர இயற்கையாகவே உண்டு. அப்போ என்ன சொல்லுவேன்னா, இந்த இயற்கையாக ஒரு குறிப்பிட்ட ஒரு 45 வயசுடைய ஆண் பெண்ணோ ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபம் அமைக்கிறாங்கன்னா ஜாதக ரீதியாக பார்க்கணும். இது நம்ம கிரக அமைப்பில் வருதா, ராசி அடிப்படையில் வருதா. இந்த மாதிரி ராசி அடிப்படையில் வருதுன்னா திருப்பி சேர்ந்துருவாங்க. அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இதுதான் இங்கே விஷயம். இந்த ராசி தாய் தந்தையரோட அம்சங்கள் நல்லா இருக்குது. இந்த ராசி ஒரே ஒன்று, தந்தை வழி உறவில் ஒரு சில விஷயங்கள் சொந்த பந்தம் ஒரு சிலர்லாம் ஒத்து வராமல் இருக்கும். உங்களுக்கு வேலையே வெளியூரில் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் கடல் கடந்து செல்ல அம்சம் உண்டு. இந்த ராசி கடல் கடந்து வாய்ப்பு இருக்கா, போயிட்டு வாங்க. மாணவர்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, வெளியே போயிட்டு வரலாம். இதெல்லாம் இந்த ராசியின் சூட்சமங்கள். இந்த ராசி ஜாமீனு செக்லிஃபில் செயல்த்து போடக்கூடாத ராசி. அடிக்கடி ஃபோன் நம்பரு மாற்றக்கூடாது. இந்த ராசியை ஃபோன் அட்டன் பண்ணலைன்னு திட்டுவாங்க ராசி இதுதான். எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசுகிறேன்னு திட்டுவாங்க ராசி தான். அப்போ இந்த ராசி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபோன் விஷயத்தில் ஒரு இதாக இருக்கும். இந்த ராசி அதோட அம்சமாக இருக்குது. அந்த ராசி பிஸ்னஸ் பற்றி பேசணும். பிஸ்னஸில் எப்படி தான் ஜெயிக்கக்கூடிய அம்சம் உண்டு. மனதுக்கு பிடித்த தொழிலை எடுத்துக்கங்க. நீங்கள் தொழில் எது வேணால் இருக்கலாங்க. உங்களுக்கு பிடிச்சது தான் தொழில் செய்யுங்க. பிடிக்கலைன்னா யாரே இருந்தாலும் வேணான்றங்க. இதுதான் இந்த ராசியோட அம்சம். நிச்சயமாக நல்ல கேள்வி. பொதுவாகவே இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர், அதாவது சிவன் பாதி அம்பாள் பாதி இருக்கிற அம்சம் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஜலகண்டேஸ்வரரை பிடித்தால் வாழ்வில் நிச்சயம் இது உண்டு. இவங்களுக்கு சிம்ம வாகினி தெய்வங்கள் இவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. ஒரு முறை வழிபட்டால், அதாவதுங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகக்கூடிய அம்சம் இந்த ராசிக்கு உண்டு. இதெல்லாம் இவங்களுக்கு ஈர்ப்பு இதாகவே உண்டு. ஆக மொத்தம் இந்த ராசிக்கு பொதுவாகவே நீர்நிறை கடல் இது சம்மந்தப்பட்டது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கவனிச்சிருக்க வேண்டிய ஒரே ஒரு சூட்சும விஷயம் தெரியுங்களா, இவங்க அந்த அடிவயிறு தொந்தரவு வந்தால் அடிவயிறு தொந்தரவு சரி பண்ணிவிட்டு அடுத்து வீட்டில் இருக்கிற பழைய துணி மட்டும் வீட்டில் அடுக்கி வைக்கக்கூடாத ராசி இந்த ராசி தான். வீட்டில் எத்தனை பழைய துணிகள் பழைய குப்பைகள் அதிகமாக இருந்தால் இந்த ராசிக்கு மன அழுத்தம் வந்து கொண்டே இருக்கும். இந்த விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி ஜெயிச்சு வந்துடுறோம். தேங்க்யூ. இந்த ராசிக்கு உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருப்பாருன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்குதா? இதாங்க இந்த பிரம்மன் எழுதிய விதியில் தகைச்சு போய் நின்றுருப்பீங்க. ஆடாடா நமக்கா இவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு. அதாங்க உண்மை. நீங்கள் நேரில் ஐயாவை பார்க்கணுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அவரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயங்கள் சொல்லுவார். பரிகாரங்களோட உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறதுக்கான பல விஷயங்கள் அவர்கிட்ட இருக்குது. அதை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்தது இந்த பாருங்க, ஐயா ஒரு புக்கு தயாரிச்சிருக்காரு. இந்த புக்கு உங்களுக்கு ஜாதகம் கற்றுக்கணும், ஏன் ஜாதகத்தை நானே பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வாங்கி படிச்சிங்கன்னா போதும். ஃபுல்லாக நீங்களே உங்கள் ஜாதகத்தை கணிச்சிக்கலாம். இதில் எல்லா விஷயமும் இருக்குது. மறக்காமல் இதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எங்கே வாங்கணும்னு சந்தேகம் இருக்கா? அமேசான்லேயே கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இந்த புக்கை ஆர்டர் பண்ணிங்கன்னா அதுலேயும் வாங்கலாம். இல்லை ஐயாவோட இந்த வீடியோலேருந்து நம்பர் எடுத்து ஐயாக்கிட்டே நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே அவர் புக் அனுப்பி வச்சுருவார். இதை மிஸ் பண்ணுறாதீங்க. அருமையான புக்கு. நீங்கள் நிறைய விஷயத்த உள்ளேருந்து கற்றுக்கலாம். நன்றி.